வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த காவலர் ஒருவர் தன்னுடைய மனைவிட்ட வரதட்சணை கொடுமை செய்து அதை வந்து தன்னுடைய தங்கச்சிட்ட பெருமையாக பேசி தொலைபேசியில் பேசினது வைரல் ஆச்சு இல்லையா? அது சம்மந்தமாக அவர் வரதட்சணை கொடுமை செய்ததாக சொல்லி அவர் மீதும் அவருடைய பெற்றோர் மீதும் அவருடைய தங்கச்சி மீதும் வந்து பதிவு செய்யப்பட்டது, குற்றம் பதிவு செய்யப்பட்டது இல்லைங்களா? இது போல் தன்னுடைய சுகத்துக்காக பேராசை கொண்டு வரதட்சணை கேட்டு துன்புறுத்துவதில் உறவினர்கள் மட்டும்தான் சம்மந்தப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா, உண்மையை சொல்லணுன்னா இதில் நிறைய அந்த கணவர்களுக்கு வந்து பேராசைப்படுறதுக்கு தூண்டுகோலாக அமைவது அவர்களுடைய சேர்ந்த சகாக்கள், அதாவது நண்பர்களும் ஒரு இதில் காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரை சேர்ந்த ஒருவர் வந்து அவருடைய மனைவியோட நகையை வாங்கி கொஞ்சம் ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்டி, அந்த வீட்டை நல்ல லைன் வீடு மாதிரி கட்டி வாடகைக்கு விட்டு மாதம் 10,000 ரூபா வாடகை மட்டுமே வருதுங்க. ஒரு விதத்தில் அவருக்கு வந்து வேலைக்கு போகலைன்னா கூட இந்த வருமானம் அவருக்கு போதுமானதாக இருக்குது. இதை பார்த்து அவருடைய சகாக்கள் எல்லாம் வந்து ஒரு விதத்தில் அசூசையோ பொறாமைப்படுறதுக்கான காரணமாக அதுவும் ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது இன்டெரக்டாக என்ன செய்யணும்னா, தன்னுடைய மனைவிகள்கிட்ட அவர்கள் இதே போல் ஒரு எதிர்பார்ப்பை வைக்க தோணும். ஸோ இந்த வரதட்சணை கொடுமையில் வந்து நண்பர்களும் ஒரு விதத்தில் காரணமாக அமைகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதே போல் ஒரு பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருதுங்க. அதில் புகார் தொடுத்தவர் வந்து அந்த மனைவி தன்னுடைய கணவர் அவருடைய குடும்பத்தினர் மட்டும் அல்லாமல் அவருடைய நண்பர் மீதும் வந்து வரதட்சணை கொடுமை செய்ததாக புகார் தெரிவிச்சிருந்தார். என்னென்னா வந்து அவரோட நண்பர் வந்து அடிக்கடி வீட்டுக்கெலாம் வந்துட்டு போயிட்டு, மனைவி வீட்டார்கிட்டேருந்து நிலம் வாங்குறதுக்கு பணம் கேளு, அப்படிலாம் அவங்க கொடுக்கலைன்னா சேர்ந்துலாம் வாழாத, வீட்டுக்கு அவங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி துர்போதனை செஞ்சிட்டு இருந்தார். அதனால் அவரும் அதுக்கு ஒரு இதில் காரணம். அதனால் அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இது சம்பந்தமான வழக்கு தான் விசாரணைக்கு பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வந்த பொழுது உயர்நீதிமன்ற நீதிவரசர்கள் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வந்து சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதில் என்ன சொல்லிட்டுருன்னா, யார் உறவினர் அப்படிங்கிறதோட வரையறைகளை அந்த விளக்கத்தில் அவருடைய இரத்த சம்பந்தமான உறவுகள் அல்லது தத்து எடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுகள், இல்லைன்னா வந்து திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுகள், இவங்க தான் வந்து உறவினர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வருமே தவிர, ஈவன் அவருக்கு வந்து திருமண உறவிற்கு அப்பால் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியான தொடர்பு கொண்ட பெண்ணோ இருந்தாலும் கூட அந்த பெண் வந்து உறவினராக கருத முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தது. அந்த வழக்கை வந்து தீர்ப்பை சுட்டி காட்டி இந்த வழக்கிலையும் இவர் வந்து உறவினர் இரத்த